என்னோட காதலனோ ரெண்டு முறை சுத்தி சுத்தி நீ போகிறமானே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்களோட பிக்கை உங்களுக்கு பிடிச்ச பிக்கை ஆட் பண்ணி எப்படி ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஒரு பெஸ்ட்டான எடிட்டிங் நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சால் டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஏன்னா ஆப்பிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. உங்கள்கிட்ட ஆப் இல்லை, ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பண்ணால் இருக்கும். ஓகே, பார்த்தா கிரிங்கெல்லாம் ப்ளஸ் அண்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்காது. ஆனால் லிங்க் நீங்கள் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும், பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இது யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டுக்கான லிங்க்கும் நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜில் டாப் டு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பேன். அது நீங்கள் வந்து இதுக்கு ஃபாண்ட்டுக்கான லிங்க் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா, இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா ஃபாண்ட்டுக்கான ஸ்டைலும் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கீழே இமேஜ் நம்ம சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லேயர்லாம். அந்த லேயர்லாம் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் வந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி இங்கே பாருங்கள், எங்கெல்லாம் கூட நான் இமேஜ் மென்ஷன் பண்ணி லேயர் வந்து கொடுத்துட்ருப்பேன். நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் வந்து பிக் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பில் சென்டர் பார்த்தா கிரீன் கலர் ஒரு ப்ளஸ் சைன் சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தா வந்து 4:5 ரேஷியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் ரைட் சைட் டவுனில் ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் சர்க்கிள் மாதிரி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் பார்த்தா மீடியான்னு சொல்லிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் மாதிரி டச் பண்ணுற பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதே கீழே பார்த்தா ஃபோல்டர் நேமும் மேலே அந்த ஒரு ஷேப் மாதிரி ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஃபோல்டர் வந்து அந்த ஃபோல்டர் கொஞ்சம் பெருசாக வந்து ஷோ ஆகும். இல்லை வந்து ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஃபோல்டர் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து எந்த ஃபோல்டர் எந்த இமேஜ் வந்து பிக் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ கரெக்டாக அந்த அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் வந்து பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக் இருக்குல்ல, அந்த பிக்கை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். இந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே ஒன்ஸ் ஓகே, இந்த பிக்கை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கோம். இப்போ இந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து ஃப்ரேம் சைஸ் நம்ம கிரியேட் பண்ண ஃப்ரேம் சைஸ் தான் ஃபில் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு வந்து மாதிரி அவுட்டரில் வந்து பிளாக் வந்து இருக்கும். இப்போ அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு லேயரை சூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே பார்த்தா ரைட் சைடு டாப்பில் பார்த்தா ஒரு 3 டாட் போட ஒரு சர்க்கிள் மாதிரி ஆப்ஷனுக்கு பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ண சொல்லும். இது மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஷீட்டில் பார்த்தா 5th ஒன்னா 1 2 3 4 5th ஒன்னா ஃபில் கம்பஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் வந்து ஃபில் ஆகிடும் இமேஜ். நெக்ஸ்ட்டு உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் உங்கள் சாய்ஸ் எப்படி வேணால் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஜூம் வந்து பண்ணி செட் பண்ணிங்க. செட் வந்து பண்ணிவிட்டு இருங்க. செட் வந்து பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தா ரைட் சைட் டாப்பில் பார்த்தா ஒரு செட்டிங் மாதிரி கிளியர் பண்ண பட்டன் பாருங்கள். அது வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் ஏ பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ண மாதிரி க்ரீன் கலரில் செலக்ட் ஆகும். நீங்கள் அதை டபுள் டேப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகும். இல்லை எக்ஸ்போர்ட்னு பட்டன் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகும். இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் வந்து ஆகி முடிஞ்சுன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த பிக் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த பிக் வந்து டிலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த பிக்கு அதே மாதிரி மெத்தட் நான் ஃபஸ்ட் சொன்ன மெத்தடே ஃபாலோ பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. எடுத்து முடிச்சோன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் டிலீட் வந்து பண்ணிவிட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து இமேஜ் வந்து மென்ஷன் பண்ணிக்கிற லேயர்லாம் இருக்குல்ல, இங்கே பாருங்க நான் சூஸ் பண்ணுற பாருங்கள். இந்த இப்போ நான் சூஸ் பண்ண போகிற எல்லா லேயர்லையுமே இந்த ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணி வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து கரெக்டாக பார்த்துங்க. இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிற பாருங்கள் 14:2 இந்த செங்க பாருங்கள். இந்த டைம் இருக்கிற இமேஜ் மென்ஷன் பண்ண எல்லா லேயருமே இங்கே மட்டும் ஒரு ரவுண்ட் ரேஜன் இருக்கும். அது வந்து இல்லை, கீழே இருக்க இமேஜ் லேயர் தான். நெக்ஸ்ட்டு பேக் வந்தீங்கன்னா இங்கே ஒரு 2 இமேஜ் லேயருக்கான ஆப்ஷன் இருக்கும். இந்த எல்லா லேயர்லேயும் இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ண போகிற லேயரை எடிட் பண்ண பிக் ஆட் பண்ண போகிற லேயரை சூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்லு, பார்டர் அண்ட் ஷேடோ நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தா கலர் அண்ட் ஃபில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பக்கெட் மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இது மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும். இந்த நாட்டில் இருக்கா இந்த எண்டில் பார்த்தா ஒரு ஸ்டார் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருப்பாங்க. அதே அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணால் பிக் இருந்துச்சுன்னா பிக் வந்து ஷோ ஆகும். நான் வந்து மோஸ்ட்டாக வந்து பிக் வந்து ரிமூவ் பண்ணிட்டுருப்பேன். நெக்ஸ்ட் இதே ஸ்டார் மாதிரி போட்டு கீழே ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்கள்கிட்ட இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து கூட்டு போயிடும். இப்போ மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் போட்டு அந்த ஏர் ஆப்ஷனுக்கு அது கிளிக் வந்து பண்ணிட்டீங்கன்னா அலைட் மோஷன்ற ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு வந்து பிக் வந்து கிராப்பாக இருக்குது. இப்போ அந்த பிக் வந்து ஃபோல்டர் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக் அதில் டாப்பில் இருக்கும். இப்போ அந்த பிக்கு சூஸ் பண்ண போகிறீங்க. ரைட் சைட் டாப்பில் பார்த்தா ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள். அது வந்து கிளிக் பண்ணினா பிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நான் முன்ன செலக்ட் பண்ணி சொன்ன எல்லா லேயர்லையுமே
பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ரேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து ஐஎஃப் வந்து பாருங்கள் ஆஃபில் இருக்கு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஸ்னோ எஃபெக்ட்டும் நெக்ஸ்ட்டு கலர் டோனுக்கான சிசி நான் வந்து தந்திருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் இதை ஆன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப்ல வந்து ஒரு செட்டிங் வந்து ஆட் பண்ண பட்டனாக வந்து கிளிக் வந்து பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் வந்து பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விஷயம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.